தலை படத்துல ஒரு வாட்டி 1AM ஷோ வச்சு ஒருத்தர் இறந்தாருல, அதுக்கு தலையை அரெஸ்ட் பண்ணாங்களா? அப்ப இவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆந்திரா கவர்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதான் அது சரியா தப்பான்னு கேட்குறேன். ஃபர்ஸ்ட் நான் புஷ்பா படமே பார்க்கல, நான் அல்லு அர்ஜுனுக்கும் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் என்னோட கருத்து இதுதான், தலையை அரெஸ்ட் பண்ணனா அவரையும் அரெஸ்ட் பண்ண விடாது. அது ஆனா அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட அவங்களோட இஷ்டம், இதுக்கு மேல என்ன பண்றாங்களோ. ஆனா நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவரோட புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு லேடி ஒருத்தவங்க வந்து படம் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. அதுக்கு அல்லு அர்ஜுன் வந்து ஆனா அது கரெக்டா இன்வெஸ்டிகேட் பண்ணி அவங்க படம் பார்க்க வரும்போது தான் இறந்தாங்களா, எதனால இறந்தாங்கன்னு கேட்டுட்டு டக்குன்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி இருந்தாலுமே அரெஸ்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம். செலிபிரிட்டி அரெஸ்ட் பண்றதுங்கிறது அவர் இமேஜ் இது ஸ்பாயில் ஆகும்ல, அது அவர் யோசிக்காம ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. மிச்சபடி அவங்க கவர்மெண்டோட இதுதான், நம்ம எதுவும் அதை சொல்றதுக்கு இல்லை. படம் வந்து நல்லா இருக்கு, ஆனா என்ன சில சீன் லாஜிக்கலா ஓகேவா இருக்கா? ஓகே. சாங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸா நல்லா தான். ஆனா இப்ப புஷ்பா படம் பாத்துருக்காரு இல்லையா? படத்துல நடிச்ச ஹீரோ அல்லு அர்ஜுன் இருக்காரு இல்லையா? அவர் வந்து இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஃபீமேல் வந்து படம் பார்க்க போய் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்டா சரியா தவறாம? அது என்ன நியூஸ்ன்னு நான் இது வரைக்கும் நான் கேள்விப்படல. இல்ல நியூஸ் சொல்றேன். ஒரு உமன் வந்து அவரோட ஃபேனா இருக்காங்க, அவங்க படம் பார்க்க போறாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துறாங்க. அதுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆனதுதான் காரணம் சொல்லி இவங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அது அவர் அரெஸ்ட் பண்றது அது தப்பு இல்லையா? தப்பு தானே? அது தப்பு தான். ஓகே. இந்த மாதிரி தொடர்ந்து காவல்துறை வந்து இப்ப ரீசெண்டா விஜய் அவர்களோட மாநாட்டுல கூட 4 பேர் செத்துட்டாங்க, அதுக்கும் விஜய் மாநாடு காரணம் அப்படின்ற மாதிரி தொடர் குற்றம். அது எல்லாமே தவறுங்க. ஏன்னா அவங்கவுங்க எல்லாரும் செக்யூரிட்டியா தான் வருவோம், ப்ரிகாஷனா தான் வருவாங்க. பட் எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆகுறது தப்பு இல்லை. தப்பு. அதனால அல்லு அர்ஜுனுக்கும் கண்டிப்பா அது எதுவும் தப்பு. நான் ஒன்னும் அந்த நியூஸ் ஒன்னும் பார்க்கல. இப்ப பொதுவா இங்க இருந்து மாநாடு கிளம்பி போறாங்க, போற வழியில கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு படம் பார்க்க வந்து ஒரு லேடி வந்து ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாங்க. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் அந்த உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அந்த பெரிய ஹீரோக்கள் மேல தாக்குதல் ஏற்படுத்துறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா இந்த மாநாட்டுக்கு போனாங்கல்ல, விஜய் அவர் மாநாட்டுக்கு போனா 4 பேர் இறந்துட்டாங்க. அதை வந்து விஜய் வந்து பார்க்கல அப்படின்னு வந்துட்டு பயங்கர பெரிய நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் கரெக்டா சரியா தப்பா இந்த மாதிரி பண்றது? அவங்க என்ன ப்ரோ பண்ண முடியும்? உச்ச நட்சத்திரங்கள் மேல இந்த மாதிரி திணிக்கிறது சரியா தப்பா? அது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் தான். அதுக்கு மீறி போனுச்சுன்னா அது நம்ம முழுக்க முழுக்க காவல்துறை மேல அவங்க மேல ஒன்றும் சொல்ல முடியாது. காவல்துறை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவாங்க. காவல்துறை அவங்க மேல ஒன்றும் பண்ண முடியாது. அது எதிர்பார்த்தா ஆக்சிடென்ட் தான். அதுக்கு அல்லு அர்ஜுனா எதுவும் பண்ண முடியாது. அவங்க படம் பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க, அது ஏதோ ஆக்சிடென்டா நடந்து போச்சு. என்ன பண்ண, நான் ஃபுல்லா நியூஸ் இன்னும் பார்க்கல. ஃப்ரெண்டு இந்த மாதிரி சொன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இன்னும் ஃபுல்லா நியூஸ் நான் ஒன்றும் பார்க்கல. அரெஸ்ட் பண்ண தப்புன்றீங்க? தப்புனா அங்க என்ன நடந்தது தெரிஞ்சாதான் நம்ம தப்பா இல்லைன்னு சரியா சொல்ல முடியும். அங்க என்ன தெரியல, எனக்கு தெரிஞ்சா. நான் வந்து கார்த்தி ரசிகன். நான் அவ்வளோவா படம் பார்த்ததில்ல. தலைவன் கார்த்தி படம். ஆமா ஆமா. புஷ்பான்னு ஒரு படம் வந்ததுல்ல? ஆமா. அதுல நடிச்ச ஹீரோ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி தெரியாது இல்லையா? இதை நீங்க ஏன் நினைக்கிறீங்க? அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அவரு இது பத்தி நான் பார்த்ததே இல்லை. மெயினா செய்தியை பார்க்கவே மாட்டேன். நான் செய்தியை பார்க்க மாட்டேன். தப்புன்னு தான் சார். தப்பு. இப்ப யாரோ ஒருத்தர் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா அதோட ரஷ்ல தான் இருப்பாங்க. அந்த ரஷ்ல இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ரொம்ப எதுவும் சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கு அல்லு அர்ஜுன் மேல இந்த மாதிரி பண்றது எந்த அளவுக்குல நியாயமா இருக்கு? அதான் அவர் எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. நம்ம தான் சேஃப்டியா இருக்கும். பொதுவா இந்த மாதிரி உச்ச நட்சத்திரங்களுக்கு ஏதாவது ஒரு நடந்துச்சுனாலே அவங்கள அரெஸ்ட் பண்றது, அவங்கள தாக்குதல் பண்றதுன்னு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. உண்மை என்னன்னு பார்த்து எல்லாரும் தெரிஞ்சு பேசணும். அல்லு அர்ஜுன் மேல இந்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா. தேங்க்ஸ்.